வழக்கமான ஆடியோ லான்ச் அல்லது ப்ரெஸ் மீட்லேருந்து மனிதன் தெய்வமாகலாம். ப்ரெஸ் மீட் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குடும்ப விழா மாதிரி. நான் அங்கேருந்து இப்போ காரை நிப்பாட்டுறப்ப பார்த்தேன், ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு 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 ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கான ஒரு வைப்பில் நிற்கிறாங்க. அது என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒட்டுமொத்தமாக நான் இதில் என்னென்னா, இந்த படத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமம் கூட நான் என்ன நினச்சேன்னா, எடுத்தோன்னே அந்த கிராமத்தை ரொம்ப டீட்டெயில் பண்ணி ஒரு ஷார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு அதை வேற ஒரு பகுதியில் அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் முழு படமும் அந்த பகுதியிலேயே எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. இதில் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டில் அந்த டீம் கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குல்ல, அது அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்குது. இப்போ படமாக சொல்லணுன்னா, ஒரு இயற்கையாக அமைஞ்சிருக்குது. ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே உள்ள கதை மாந்தர்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதைக்களம், இது எல்லாமே எதுவுமே வழியக்க திணிச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃப்ளோவில் ரொம்ப அழகாக செல்வராகவன் சார் சொல்லவே வேண்டியதில்லை. போகிற போக்கில் அசால்ட்டாக நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். சின்ன ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடைச்சிச்சுனாலே அதில் அவரோட முத்திரை தனியாக இருக்கும். ஒரு முழு நீள கதாநாயகனா, கதையின் நாயகனா அவர் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணார். ஜென்ரலாக படம் பார்க்கும் பொழுது யூஸ்வலாக ஏமாற மாட்டேன். நான் இந்த படம் பார்க்கும் பொழுது, படம் பார்த்துட்டு இன்டர்வலில் ப்ரொடியூசரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, செல்வராகவன் சாரோட கூட பண்ணிகிட்டு இருக்கிறது ப்ரொடியூசருங்க. அவர் ஒரு கார்பரேட் கை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பரோட்டாவுக்கு ஆர்டர் கேட்டுட்டு இருப்பார், நொங்கு விற்றுட்டு இருப்பார். இது மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். அப்போ என்னென்னா, ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் அந்த படத்தில் ஒரு ஆக்டிங்கிறது ஏதோ ஒரு சின்ன சீனில் வந்துட்டு போகிறதோ இது மாதிரி இல்லை, ஒரு பெரிய ரோலை எடுத்து பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, ஒரு நல்ல தேர்ந்த ஒரு நடிகர் நடிக்கக்கூடிய இப்போ ஒரு மைம் கோபி சார் மாதிரியான ஒரு தேர்ந்த நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு இடத்த எடுத்து நடிச்சிருக்காருங்க. அதுக்கு அடுத்தது மைம் கோபி சாரை அவர் நம்ம நம்பியார் மாதிரி ரொம்ப நல்லவர், ஸ்க்ரீனில் கெட்டவராகவே பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி அப்படி ஒரு வில்லனா இந்த படத்தில் உருவகப்படுத்தியிருக்காங்க. நிறைய மைம் கோபி சாரை பற்றி நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அவரை வில்லனா பார்த்தேன், எனக்கெல்லாம் ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. சீக்கிரம் நிறைய படம் பண்ணுங்க. மைம் கோபி சார் மாதிரியான ஒருத்தரெல்லாம் ஹீரோவாக உள்ளே வரும் பொழுது அவருக்கான ஸ்கிரிப்ட் இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக விழும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் சாரெல்லாம் ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குஷி ரவி, நான் படம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க கன்னடத்தில் பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சுட்டு தமிழில் பண்ணியிருக்காங்க. தமிழில் சொல்லும்போது, சார் நான் எனக்கு இதுதான் டெபியூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நாள் கழித்து நம்மளோட கௌசல்யா மேம் இந்த படத்தில் ஒரு பெரிய கனமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆர்கானிக்காக இந்த ஃபில்ம் வந்திருக்குதுங்க. நிறைய நம்பிக்கையோட ஒரு புதிய தயாரிப்பாளர் உள்ளே படம் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய 1-2 சண்டை காட்சி, அந்த சண்டை காட்சி எல்லாமே அவ்வளோ தத்ரூபமான சண்டை காட்சியாக அது வந்திருக்குது. எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். ஒரு படத்துக்கு எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப யதார்த்தமான சரியான திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களோட 3 படம் பண்ணியிருக்காரு. இது நான் அவரோட 2வது படத்தை வெளியிடுறேன். முதல் படத்தோட தயாரிப்பாளரும் நட்பு அடிப்படையில் வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். ரேகா மேடம் ரொம்ப அழகாக இதை எல்லாமே இந்த கோஆர்டினேஷன்லேருந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் இது சக்ஸஸ் ஆகும் தோணுதுன்னா, டென்னிஸ் மஞ்சுநாத் என்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது.
ஆனால் பல படங்கள் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி செல்லுலாய்டுக்கு வரும்போது அது மிஸ் ஆகிடும். பட் டுடே வென் ஐ சா த ட்ரெய்லர் ஐம் அப்சல்யூட்லி கன்வின்ஸ். அவர் சொன்னதுக்கு மேலே விஷுவலாக காமிச்சிருக்காரு டைரக்டர். வெல் டன் சார். இது ஒரு 4 பேருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஃபார் த ப்ரொடியூசர் ஆஃப் கோர்ஸ், தி கப்புள், ஒண்டர்ஃபுல் பிக்சர். டென்னிஸ் மஞ்சுநாத் ஃபார் டெல்லிங் சச் அ நேச்சுரல் ஸ்டோரி இன் அ நேச்சுரல் வே. நீங்கள் இதை தான் பார்த்துருக்கீங்க. என்னோட கேரக்டர் மூலமாக போகிற இந்த ஷாட்ரிங் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தா அது விஷுவல்ஸ் ஆர் ஸோ லவ்லி. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் ரவி வர்மா ஃபார் கிவிங் சச் லவ்லி விஷுவல்ஸ். அண்ட் ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் கங்க்ராட்ஸ் டு பிரியன். வாங்க, இந்த மியூசிக் வந்து ஜஸ்ட் கிராமிய மியூசிக்ன்ற மாதிரி இல்லை, இட் இஸ் ஸோ மெலோடியஸ். இந்த மெலடியெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு இருக்குது இவரோட மேலே. இந்த மெலடியை மட்டும் விட்டுறாதீங்க, வெறும் சவுண்டு டங்கு டக்கா இல்லாமல் மெலடியோடு கொடுத்துருக்கிறதா ரொம்ப அழகு. அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஆல்சோ நைஸ் லைன்ஸ், வெரி நைஸ் லைன்ஸ். ஏன்னா எனக்கு கதை தெரியுங்கிறதுனால சொன்னேன். நான் அதில் ஒரு 3 to 4 சீன்ஸ் தான் பண்ணியிருக்கேன், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், கதையை நகர்த்துற சீன்ஸாக பண்ணியிருக்கேன். நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. நான் ஒரு நாணயமான அரசியல்வாதி. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வருதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அரசியல் இன்னைக்கு. பட் ரொம்ப ஒரு எனக்கு கூட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஒரு மைம் கோபி, வாட் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவரோட மைம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில். பிச்சு உதறாரு. அதான் சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ஹவு மச் இது ட்ரெய்லர் 2 மினிட்ஸா 3 மினிட்ஸா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடிஞ்சுது. தட் இஸ் யுவர் சக்ஸஸ். தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அந்த மாதிரி எடுத்துன்னு போகிற படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் இந்த ஜானர் ஜெயிக்கும். ஏன்னா குட்டுப்பட்டு இருக்கிற ஒருத்தன் நிமிந்து நின்று இந்தாங்கடா உங்களுக்கு சவால் சொல்கிறேன்னு சமூகத்தை எதிர்க்கும் போது அந்த சக்ஸஸ் ஆஃப் தட் மேன் எப்போதுமே ஜனங்களுக்கு பிடிக்கும். இது கண்டிப்பாக ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்திங்கன்னா போதும். அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என் பேரனுக்கும் ஒரு ஆல்பமில் பாட வாய்ப்பு கொடுத்தாரு அவர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அவர் சொன்னார், சக்தி சொன்ன மாதிரி ரொம்ப இயற்கையாக இருக்குது. அப்படியே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸோ நைஸ் டு சி லவ்லி கௌசல்யா ஆஃப்டர் அ லாங் டைம் ஆன் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டிசர்வ் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. நான் பண்ண 3 சீன்ஸ் 4 சீன்ஸ் அவரோட தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் ஷூட்டிங் சம்வேர், இவர் அங்கே பக்கத்தில் அவுட்டோர் ஷூட் பண்ணியிருந்தார். நான் கூப்பிட்டு சொன்னேன், this is going to be a lifetime picture for him, because இதில் எப்படி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, he has not acted in this picture, he has just behaved as Raghavan the character. நிஜமாவே I must tell you that. நான் அதை பிளான் பண்ண சொல்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு எமோஷனில் மறந்துட்டேன். வெல் டன் செல்வா, வெல் டன். திஸ் இஸ் கோயிங் டு பி a classy picture for you. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் ஏறணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஸ்கூல்லேருந்து ஒரே கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து எப்போவுமே மியூசிக், டான்ஸு, கல்ச்சுரல்ஸ்னே போயிட்டுருக்காரு. 8th 9th வரைக்கும் ஓகே, 10th வந்துட்டார், போர்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, இனிமேலாச்சும் கொஞ்சம் மியூசிக்கில் எல்லாம் விட்டுட்டு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பேரண்ட்ஸை நேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேறு ஏதாவது ஒரு அம்மா அப்பாவாக இருந்தாங்க அப்படின்னா, நீ ஒழுங்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சு நீ வந்து படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய பேரண்ட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு இது. உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ தைரியமாக அதை பண்ணு, ஃபுல் ஃப்ளெஜாக அதை பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நான் அப்போ அவங்க சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். வேறு எந்த பேரண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் முதல் வணக்கத்தை என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இஃப் யூஆர் ஓகே, நான் அவங்களுக்கு கொஞ்சம் மேலே கூப்பிடலாமா? அம்மா வாங்க, ஒரு சின்ன சாங் டெடிகேட் பண்ணுவா உனக்கு. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானமா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மக நல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே, அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே, அம்மா என்றழைக்காத
அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. தேங்க்யூம்மா. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அப்பா எங்கள் அப்பா வாங்க. அப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? அப்பாவுக்கு எந்த பாட்டு போடலாம்? நல்லா பாட்டு சொல்லுங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தேங்க்யூ டாடி. ஒரே ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு எப்படின்னா, அவன் மியூசிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். எனக்கு அவ்வளோதான், நான் பிடிச்சிட்டு அந்த அவன் ரூம் ஓரத்துலேயே நிற்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா உள்ளே விட மாட்டான், கேட்டுகிட்டே இருப்பேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்சி கண்ணீர் விட்டினா நான் சக்ஸஸ் டி, அவ்வளோதான் அவ்வளோதான் அவன் சொல்லுவான் எப்போதுமே. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்து இதை விட ஒன்று முக்கியமான ஆளுங்க என்னோடய டீம். அவங்க எல்லாரையுமே நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, என் அண்ணன், என்னோடய சோல்மேட், என்னோடய எல்லாமே இவன் தான். அடுத்து என்னோடய நண்பன், லிரிசிஸ்ட் மூவி. நானும் இவனும் 3 வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒரே ஸ்கூல். நாங்கள் சினிமா வந்ததே 2 பேரும் ஒன்றா சாதிக்கணும்னு தான். ஸோ இந்த நேரத்தில் அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட சிங்கர்ஸ் அரவிந்த் கார்னிஷ் ப்ரோ, லிரிசிஸ்ட் எஸ்பி மலையண்ணா, சிங்கர் பத்மஜா. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், என்னோட எல்லாமே அவர் தான், மிஸ்டர் ஆடி கிறிஸ். அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் 100 பாட்டுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட அடுத்த படங்கள் எல்லாமே நானும் இவரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஏகே பிரியன் ஆடி கிருஷ்ணன் தான் வரும். மியூசிக் டூவோவாக பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒருத்தரை கூப்பிடணும். ஆக்சுவலி இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்த ஒரு ஃபில்மே கிடையாது. என்னோட அண்ணா சித்துக்குமார் அவங்களுக்காக வந்த ஃபில்ம் இது ஆக்சுவலி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பறிக்கலான்னு பார்க்குற இந்த ஜோனில் வந்து தனக்கு வந்தது வந்து எனக்காக கொடுத்த என் அண்ணனுக்கு வந்து நீ மேலே வந்தே ஆகணும், தயவு செஞ்சு வா. ஸோ இந்த வருஷம் இவர்கிட்ட நீங்கள் மிகப்பெரிய ஹிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. இந்த வருஷத்தை இவர் தான் ஓன் பண்ண போகிறாரு. ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். சின்ன வயசுலேருந்தே நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில டேரக்டர்ஸ் மேலே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து செல்வராகவன் சார். அவர் ரோல் மாடலாக எடுக்காதவங்க எவனும் சினிமாவுக்கு வந்து அவர் ரோல் மாடலாக வைக்காதவனே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சது வந்து அவரை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே நான் அவர் நடிக்கிற ஒரு படத்துக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சார் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் என்னோட திறமை மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டென்னிஸ் அண்ணாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்டு ப்ரொடியூசர் சதீஷ் சார், அப்புறம் மேம், ரொம்ப நன்றி என்னை இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. லைஃப்பில் வந்து நான் நான் எல்லார மாதிரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. நான் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப்லேருந்து தான் வந்தேன். பிகாஸ் என் பேரண்ட்ஸ் என்னை அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏதாவது நினச்சேன்னா அடுத்த நாள் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் நான் வந்தேன். பட் சடனாக வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி அப்சைட் டவுனாக மாறிச்சு. லைக் சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு திடீர்னு ஒருத்தன் கஷ்டத்துக்குள்ளே போய் அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாக எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சடனாக என் லைஃப் எல்லாமே நான் இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு பெரிய ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா காசு எல்லாமே போயிடுச்சு. ஸோ
கூட இருந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருமே போயிட்டாங்க. காசு இருந்தப்போ எல்லாருமே இருந்தாங்க. ஒன்ஸ் காசு போனதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க தான் என் கூட இருந்து லைக் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வெளியே வர முடியாது போலன்னு சொல்லி ஒரு உயிரை விட்டுறது தான் ஆப்ஷனான்ற அளவுக்குலாம் என் மைண்ட் யோசிச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு தைரியம் இல்லை. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம், நீ பண்ணு, இந்த படத்தை நீ பண்ணு, செல்வா சார் இருக்காங்க, மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ இன்னும் பல மேடைகள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸால் தான் நான் ஏற போகிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. படம் வந்து April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனசை தொடுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கடவுள் சித்தம் பெரிய ஆசீர்வாதத்தோட. இந்த நேரம் ரொம்ப மோசமான நேரம். 8 மணி ஆச்சு. பசி வயிறு கத்தும். கவால் ருசிக்கு சாப்பிட போய் பசிக்கு சாப்பிட ஆரம்பித்தோம் எல்லாருமே. அதனால் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் நன்றி சொல்கிறதுக்காக. நன்றி என்பது ரொம்ப அழகான வார்த்தை. பாராட்டுவது என்பது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுகள் இல்லை அப்படின்னா இந்த கை எதுக்கு வச்சுன்னு தெரியாது. நான் பாராட்டிகிட்டே இருந்தால் காரணம் கை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கை தட்டி போகிற சத்தம் வரும் பாருங்களேன், உறக்க சத்தம் வரும். இந்த சத்தம் என்பது காதில் கேட்கும்போது இனிமையாகிடும், மனசு இலகாகிடும், மூளை ரொம்ப அழகாக வேலை பார்த்துரும். அதுக்கு இது காரணம் என்ன? பாராட்டு தான். அந்த பாராட்டுக்காக தான் நாங்களாம் இயங்கிட்டே இருக்கோம். எல்லாருமே எதுக்காக சூப்பராக பண்ணியிருக்கேன், அட்டகாசம் பண்ணியிருக்கேன், நல்லா பாடுறாங்க அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தை உண்மையாக்கிடும். அது உண்மையாக்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அந்த முயற்சிக்கு தேவையே பாராட்டு தரேன். அந்த பாராட்டுகள் எல்லாரும் கொடுக்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது பெரிய வாழ்த்துக்கள். மேலே பிடிச்ச பெரிய வாழ்த்துக்கள். தனஞ்சய் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சாரை பற்றி நான் வந்து சைமாவில் சொல்லியிருக்கணும், அப்போ சொல்ல முடியாமல் போச்சு. மேலே போகணும் மறந்துட்டேன். நான் ஒரு பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கினேன். அந்த படத்துக்கு வாங்கும்போது அவரை பற்றி நிறைய இந்த அவார்டு வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் தனஞ்சய் சார் தான். அவர் தான் சொன்னார், கோபி நீ வாங்கிடுவேன், இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. அந்த பெஸ்ட் வில்லன் வாங்கும்போது எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கு இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் சார், வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி கதிரேசன் சார் மாதிரி அந்த மாதிரி ஒரு முகம் அமையுமா அப்படி தெரியல. எப்போ சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவர் பிரச்சனை இருக்கா இல்லையா கூட தொண்டை கீழே வச்சிருப்பாங்க பிரச்சனை எல்லாத்தையும். எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அப்படி சிரிச்சு பண்ணிக்கலாம் சார், ஆகட்டும் சார் அப்படின்வாங்க. இந்த பொறுமையை கற்றுக்கிறதுக்கு நான் வியந்திருக்கேன் அவரை பார்த்து. அதனால் தனஞ்சய் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் சார். சார் உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏகே மியூசிக் டைரக்டர். நான் 5 நிமிஷம் டைம் எடுத்து முடிச்சிடுவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் சாப்பிட போயிடலாம். ஏகே தம்பி ரொம்ப அழகான பிள்ளையாக இருக்கும், உண்மையாக இருக்கும் அந்த பிள்ளை. பேசும்போது தெரியுது, அம்மா அப்பா கடவுளே மேலே கூப்பிட்டுட்டான், அவனுக்கு எல்லா பிளெஸிங்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தம்பி பெருசாக வருவாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நல்ல டீமை சேர்த்து வச்சுருக்கேன். உண்மையாக இருக்குது அந்த பிள்ளைங்க எல்லாரும் உண்மையாக இருக்குது. ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு வந்து ரொம்ப அழகாக நிற்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த பிள்ளை பார்க்கும்போது. அவன் எழுத்தும் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே இருக்கிற நின்ன பசங்க தம்பிங்க எல்லாருமே அவ்வளோ உண்மையாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கும். அவன் நல்லா இருக்கட்டும், இவன் நல்லா இருக்கட்டும், நல்லா வரட்டும். சித்தையா வந்து மேலே நிற்க சொல்ல அவர் படத்தை கொடுக்கும்போது கூட அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா. இன்னொருத்தர் நல்லா வரணும் என்பது பெரிய விஷயம். அது பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா. தம்பி கண்டிப்பாக பெருசாக வந்துடும், மாற்றுக்கிறதே கிடையாது. வருமா, நானும் அவர்கள் நல்ல நட்பு. நாங்கள் நல்ல ஃபேமிலி மாதிரி எப்போதுமே ஒன்றா பேசுவோம், எல்லாத்துக்கும் பேசுவோம். விஷுவல் சூப்பராக நிறைய விஷயங்கள் இருக்கும், மண்டைக்குள்ள நிறைய இருக்கும். ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க, நல்லா இல்லை கேமரா வெளியே இருக்கு உள்ளே வந்துருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை யோசிக்கிறதுக்குள்ளே வேற அழகாக கேமரா செட் பண்ணிவிட்டு அதுக்கு வேலை பார்த்து விஷுவல் ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய பெரிய திறமைசாலி ரவிவர்மா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மாசுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கத்தான் உருவம் பெருசாக இருக்கும். ஃபைட்னால பயங்கர பயம் எங்களுக்கெல்லாம். எப்படி அடிபட்டுருமோ அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக வேலை வாங்கினதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எடிட்டர் ஐயா, அவரை நான் ஹீரோவாக தான் பார்க்குறேன். என்ன சொல்லுவேன், ஹீரோ மாதிரி இருக்கேன். வர சொல்லுவார், நிற்கும் போதே அப்படி தானே மிலிட்ரி மேன் நிற்கிற மாதிரி தான் நிற்பான். தம்பி என்னடா சாப்பிட்றியா இல்லை, இவ்வளோ ஃபிட்டாக இருக்கு எப்பரா தம்பி அப்படி கேட்டேன். அவன் டீமில் இருக்க எல்லா மக்களுமே அவ்வளோ சீரியஸாக வேலை பார்ப்பாங்க. ஒரு 2 மணிக்கு ஷூட் இருந்தாலும் காலையில் வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. விடைகாலில் நம்மளாம் சுங்க அப்படி நிற்போம் அப்படிங்கிறதால அவனுக்கு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே சினிமா ஒட்டியே இருக்கும், சினிமாக்குள்ளே தான் இருக்கும். சினிமா தாண்டி ஒரு விஷயம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் சினிமா பக்கத்துலேயே இருக்குது. எங்கள் சீன்லாம் எப்படி எடிட் பண்ணியிருக்கான்னு தெரியல தம்பி, வேணாம் எடிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். குஷிக்கு மட்டும்தான் பெருசாக லென்த்தாக வச்சுக்க சொன்னேன், நான் மறக்க மாட்டேன். அது ஏன்னு தெரியல, அப்புறம் பார்ப்பேன் அந்த சீனை. தம்பி சேலத்தில் இருக்க செல்ல பிள்ளைங்க ஒரு டீம் ஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னாலே கைத்தட்டில் வந்து பிரியாணி நிற்கும். என்ன வேணாலும் கேட்டு கொடுக்குறதுக்கு தம்பி இருக்கான். அந்த சப்போர்ட் பெரிய சப்போர்ட் உண்மையிலே. டென்னிஸோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாருமே. அது நட்பு, உயிர் நட்பு. அந்த நட்பு எல்லாருக்கும் இங்கே வந்திருக்காங்க தம்பிங்க எல்லாம். உங்களெல்லாம் சொல்லுவாங்க, பேரை மறந்துடுவோம் நம்ம எல்லாருமே, நிறைய பேரை மறந்துடுவோம். அது பெரிய நம்ம மூளை, சின்ன மூளை பேரை மறந்துட்டு யோசிக்கும், என்ன பேரா இருக்கும் அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே அதை கடந்து போயிடும். அதனால தம்பிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அவங்களோட அப்பா அம்மா வந்திருக்காங்க நினைக்கிறேன், அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மனைவி வந்திருக்காங்க. அந்த அவங்க மறந்துடுவான், நான் சொல்லிடுறேன். தங்கச்சி வர 8 மணி ஆச்சு, தயவுசெய்து முடிங்க துடிச்சிட்டு இருக்கா உள்ள, எப்படா முடிப்பேன் அப்படின்னு. பாட்டு பாட போகிறோம் தம்பி, பாட்டு பாட போகிறோம், ஐயோ 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சி, பரவாயில்ல எல்லாம் நல்லதே, எல்லாம் நல்லதே, அப்படி தான் எது நடந்தாலும் நல்லதுக்கே. அதனால் இந்த வாழ்த்துக்கள், அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சக்தி ஒரு படத்தை நல்ல படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான முதல் முன்னோடி அப்படின்றது தேவையான விஷயம்.
அந்த படம் நல்ல படமா அப்படி என்பது யார் எடுக்கிறத பொறுத்த தாண்டி யார் வெளியிடுறாங்க பொறுத்து தான் இருக்குது. அவர் வெளியிடும் போதே அந்த படம் சிறந்த படமாக இருக்கும். அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. கண்மூடித்தனமாக பார்க்கலாம். அதில் வந்து குவாலிட்டியான விஷயம் எல்லாமே இருக்கும். அதில் அழகான விஷயங்கள் எல்லாம் அந்த படம் தான் அவர் எடுப்பார், அந்த தான் வெளியிடுவார். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன் இந்த படம் வந்து நீங்கள் வெளியிடத்துல பெரிய சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அழகான மனிதர். நான் முதல்ல எப்படி பார்த்தோனோ அதில் ஒரு மாற்றம் கிடையாது, அப்படியே இருக்கார். இன்னும் அதே சிரிப்பு, அதே விஷயம். இன்னொருத்தர் பாராட்டு விஷயம் கிட்ட சொல்லலை. அந்த பாராட்டு ரொம்ப அழகு. என்ன பாராட்டுன்னு அவசியமே இல்லை, ஆனால் அழகாக பாராட்டி எங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ல. அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதை ரெட்டிப்பாவதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் அம்மாவுக்கு அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஐயாவை ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. முதல்ல நிறைய கோவப்படுத்த மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரிப்பீங்க, அவங்க சிரிப்பாங்களா சார்? ஆனால் உண்மையாக தான் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. அதனால் சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு பெரிய வாழ்த்துக்கள். டென்னிஸ் தம்பி நான் கடைசியாக சொல்லிடுறேன். செல்வா சார், நான் தூரத்தில் இருந்து லவ் பண்ண சொல்லலாம் தம்பி, பக்கத்துல இருந்து லவ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. வரேன் நான் செவன்ஜி கோயிலேருந்து யார் நான் ஒரு இப்படியா பார்த்தியா அவனோட அப்படின்னு நான் விருப்பப்பட்டு ஓடி இருக்கேன். நான் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் அவரை. அப்படியே லவ் பண்ண முடியுமா? பாயத்துக்கு வச்சுட்டு தலகாணத்துக்கு வச்சுட்டு நான் யாராவது லவ் பண்ண பொண்ணு அப்படி தூக்கி வச்சுப்போமா அப்படியே யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம நிறைய பேர் வந்து சாக்லேட் கவர் வச்சுருப்போம், கொலுசு வச்சுருப்போம், வளையல் வச்சுருப்போம், உடஞ்ச வளையல் வச்சுருப்போம், பழைய பொருள் சாக்லேட் பொருள்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து தாண்டி தலைக்காணியை தூக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டு தலைக்காணி ஒரு ஒரு மரண படைக்கிலேருந்து ஒரு பிள்ளையோட தலைக்காணியை தூக்கி வச்சுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய லவ் அது. அப்போ அந்த அவர் யோசிக்கிற விதம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. செல்வா சாரோட யோசனை வரேன், இப்படி ஒரு லவ் இருக்குமா அப்படின்னு. அப்போ எவ்வளோ லவ் பண்ணுறாரு சினிமாவை. அதனால தான் சினிமா அவர் நிறைய கொடுத்துட்டே இருக்கு. அது நீ எதை நேசிப்பாயோ அதுவாகவே மாறுவா சொல்லுவாங்க. நீ நேசிப்பு தான். செல்வா சார் பேசவே மாட்டாங்க, ஸ்பாட்டில் பேசவே மாட்டாங்க. ஒரு இடத்துல அவர் திரும்பி பார்க்கணும் என்ன, நான் அவர் பயமுறுத்தினேன், அவர் என்ன பயமுறுத்திட்டு போயிட்டாரு. நான் அவர் திரும்பி பார்த்தோன்னே நான் அப்படி மறப்பாக தான் இருக்குது. ஆனால் அவர் பார்வை ஒரு பார்வை ஒரு கண்ணு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கு. நம்மள அறியாமல் பயம் வருது. நான் பயமுறுத்த போய் நான் பயந்து நின்னேன், ஆனால் வெளியே தெரியாதது. அப்புறம் மாற்றிருப்பாங்க சிந்தா எழுதி நெஞ்சல் தம்பி சொல்லுவான் வந்து, அண்ணா கோபமாக நில்லை ஏன்னா அப்படி நிற்கிறேன் அப்படின்னா. அதனால் அந்த கோபமாக நிற்கிற மாதிரி காட்டியிருப்பேன். செல்வா சார் ஆல்வேஸ் நாங்கள் எல்லாரும் லவ் பண்ண ஒரு பெரிய கதாபாத்திரத்தில் செல்வா சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அழகாக நடிக்கக்கூடிய மனிதர், ரொம்ப இயல்பான மனிதர். இன்னசென்ட் இருக்கும் அவர்கிட்ட, ஒரு இன்னசென்ட் இருந்துகிட்டே இருக்கும். பொய் இருக்காது, பொருட்டுத்தனம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் மூச்சு நேரம் சொல்லிட்டு போயிடுவார். எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். முகத்துக்கு நேராக பேசுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கட்டும், ரொம்ப அழகு இல்லை அது. நிறைய பேர் முகத்துக்கு பின்னாடி தான் பேசிட்டு இருக்கோம், முதுகுக்கு பின்னாடி பேசணும். இன்னைக்கு முகத்துக்கு பின்னாடி பேசுறதுக்கு மக்களே கிடையாது. அப்படி ஒரு சிறந்த மனிதர் கூட நாங்கள் நடிக்கிறது பெரிய சந்தோஷம். நல்லா நடிக்கிற மக்கள் கூட நம்ம நின்னாலே போதும், நல்லா நடிக்கலாம் தெரியுவேன். நான் அப்படி தான் நின்று இருக்கேன், அதனால் நான் நல்லா நடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. அது எல்லா மக்களும் என்னுடைய செல்வா சாருக்கு தான் நான் லவ் பண்ணேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன். லவ் யூ சார், எப்போ லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணால் லவ் பண்ணிட்டே, தூரத்துலேருந்து ரசிப்போம், பக்கத்துலேருந்து ரசிப்போம். இதெல்லாம் பெரிய கொடுப்பேன் எங்களுக்கு, கடவுளோட சித்தம். அதனால் பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு டென்னிஸ் தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். குஷி, பேர்லேயும் குஷி இருக்குது, அவள் எப்பவும் குஷியாக தான் இருப்பாள். இல்லை சொல்லாமல் சொல்லக்கூடாது தெரியாது. ஒரு முக்கியமான சீனு. அந்த சீனில் வந்து நாங்கள் 2 பேர் பாட்டு பாடிட்டு இருக்கோம். டென்னிஸ் வந்து சொல்கிறான், இது என்ன சீன் தெரியுமான்னு தம்பி சொல்கிறான். தெரியும் தம்பி அப்படின்னு. அந்த சீனில் வந்து நான் வந்து மோசமான வில்லன், அந்த பிள்ளைய வந்து அபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் 2 பேர் பாட்டு பாடிட்டே இருந்தோம், ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிருந்தோம். முடிஞ்ச பிறகு சீன் முடிஞ்ச பிறகு எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னும். ஆனால் எனக்கு தான் தெரியும் அது அதோட இம்பாக்ட் என்னன்னு அப்படின்னு. அந்த குஷி வந்து அவ்வளோ லைவாக இருந்த பிள்ளை. அந்த பிள்ளை தமிழ் அவ்வளோ அழகாக பேசும். நீங்கள் பேசுவா பாருங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கும். அவ்வளோ அழகாக பேசுவா அந்த பிள்ளை. தமிழை கற்றுக்குச்சு. அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள். தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டுக்குள்ளே உள்ள வந்து பெரிய வாழ்வோட பெரிய வாழ்க்கை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கௌசல்யா மேம் வந்து அவங்களை எப்போதுமே காலைல கேட்டுகிட்டே இருப்போம். கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்னோடனே அவங்க ஞாபகம் வரும்ல. அவங்கள அந்த பேர் கேட்காத மக்களே இருக்க மாட்டோம், எல்லாரும் கேட்டிருப்போம். அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப இனிமையாக நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்தாங்க. இந்த கண்ணோட்டத்துக்கு ஜிகே எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்கள் ஃபோட்டோ எடுத்தமைக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள்மா, தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்த்துக்கள், பாட்டு பாடம் எல்லா தம்பிக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலமுடன். மறக்காமல் எல்லாரும் தியேட்டருக்கு படத்தை பாருங்க. நான் அந்த ஆண்டை வைத்து கை கொடுத்தா சொன்னேன். தேங்க்யூ. இல்லை, இந்த மேடையில் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். மைக் கோபி சார்ட்ட பழகுற வரைக்கும் உண்மையிலேயே இப்படி ஒரு வில்லத்தனமான கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கவர் இப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவர் நல்ல நடிகர்னு சொன்னதை காட்டில் ஒரு நல்ல மனிதர் சொல்லணும். அவருக்குள்ள உண்மையிலேயே எனக்கே அப்படி இருந்துச்சு. ஒரு ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இன்வால்மெண்ட் ஆனது. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே நல்லா முதல் நினைப்பேன், சார் ஏதோ பெரிய சம்பளம் கேட்பாரு வைப்பாருங்கிறது. எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார், சார் மைக் சார் ரேட்டு கேட்டேன், என்ன சார் சொன்னார். இல்லை உங்களால் என்ன கொடுக்க முடியும், அவ்வளோதான். நான் கேட்குறேன், நீ என்ன கொடுக்க முடியும், அதை கொடுத்தா போதும். இந்த மாதிரி சினிமாவில் உண்மையிலேயே நம்பியார் சாமிக்கு அப்புறம்
இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு ஆன்மீகத்தோட தொழிலுக்காகவும் சினிமாவிற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல மனிதர் இந்த மேடையில் அவருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யார் பற்றி நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு எனக்கு தெரில. தேர் ஆல் இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஹியர். எல்லாரும் வந்து இந்த ஓவர்வெல்மி. டெனிஸா, நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு எழுதிருக்கீங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இந்த படம் வந்து அந்த ஷியர் இன்டென்சிட்டிக்காக தான் பண்ண வேண்டியதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு பண்ணேன். ப்ரொடியூசர் சார், சதீஷ் சார், விஜயா மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஆர்கனைசேஷன் அப்புறம் உங்கள் பிளானிங் எல்லாமே சரியாக இருந்ததுனால we were able to finish the project so well. உங்கள் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் பண்ணாங்கன்னா we'll get more தமிழ் மூவிஸ் அண்ட் என்னோட நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். செல்வா சார், உங்கள் முன்னாடி நின்றுட்டு நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தீங்க. ஸோ ஈஸியாக வந்துருச்சு சில விஷயங்கள். அண்ட் குஷி, all your hard work dear. Thank you for being from Bangalore and giving me support on the set. That's really sweet of you. ஒரு கிராண்டான விஷயத்த அழகாக காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு சிம்பிளான விஷயத்த அழகாக காமிக்கிறது தான் டாஸ்க். அதுதான் நம்ம டிஓபி ரவி வர்மா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் ஏகே பிரியன், உங்களை இன்னைக்கு நான் சந்தித்தேன். அண்ட் நீங்கள் இது உங்கள் டெபியூ படம்னு சொன்னாங்க. அப்படி தெரில, பிகாஸ் த சாங்ஸ் ஸோ நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் டான்ஸ் பண்ணேன். அது உங்கள் சாங்குக்கு தான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் லவ்லி, லவ்லி மியூசிக், லவ்லி சிங்கிங். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆர் என்டையர் டீம். ஏப்ரல் 10 இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ ஃபேமிலி பேக்கேஜ். நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க, ஐ எம் ஷுர் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் குஷி ரவி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தமிழில். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் யூனோ பேசும்போது எனக்கு ரொம்ப குஷி, ஐ மீன் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் நர்வஸ் கூட ஆயிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஐ நோ இட் இஸ் ஆல்ரெடி டைம் ஃபார் டின்னர், பட் கொஞ்சம் பேர் பண்ணுங்க. இது என்னோட முதல் படம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டென்னிஸ் சார், Vijay, I mean Satish sir, Vijaya ma'am, and Sidhu bro. Sidhu bro is like one bridge for me and Dennis sir. Thank you Sidhu bro. From Adipoli, நான் இதுக்கு முன்னாடி அடிப்போலி அன்ன ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தியால ஐ ஹெட் ஒர்க். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க நினச்சேன். பார்ப்பீங்களா? பாப்பாரா? ஓகே ஓகே, தேங்க்யூ. அங்கே கொஞ்சம் தமிழ் அங்கே இங்கே போகிறது, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. அண்ட் யா, Dennis sir, thank you so much for choosing me sir. Thank you for giving me Selvi. Selvi ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர். Before and all, people are calling me Diya, and from now onwards people should call me Selvi. So that is what I am thinking of, and that is what I want. Thank you Satish sir and Vijaya ma'am for giving me this opportunity. சதீஷ் சார் ரொம்ப சட்டலாக ரெண்டு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ஸோ சார் இன்னும் ரொம்ப ஃபில்ம் வரணும் சார் உங்கள் பேனரில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் செல்வா சார், முக்கியமாக செல்வா சார், ஒரு நாள் கூட செட்டில் ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அவர், நத்திங் லைக் தட். அண்ட் ஒன் டே ஆல்சோ ஐ டென்ட் ஃபீல் தட் ஹீ இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர். அப்படி இருந்தார் செட்டில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஒரு நல்ல கைடு அவர். எனக்கு புரிய மாதிரி அவர் எனக்கு கைட் பண்ணார். தேங்க்யூ செல்வா சார். இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌசல்யா மேம்,
நாங்கள் பெங்களூர் கேர்ள்ஸ். ஸோ கௌசல்யா மேம் இஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் சோல். அண்ட் அவங்க ப்ரைம் டைமில் அவங்க ரொம்ப சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் அண்ட் ரொம்ப நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி மேம், ஐம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரவி சார், தேங்க்யூ ஃபார். ரவி சார் பற்றி சொல்லணுன்னா எங்களுக்கு என்னோட பிரதர் அண்ட் நமக்கே ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செட்டில், அந்த நல்ல லாங்குவேஜ் அது. அண்ட் தேங்க்யூ ஏகே பிரியன் ப்ரோ, உங்கள் சாங்ஸ் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் யர் டெபியூ. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. நாங்கள் 2 பேர் தான் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் and to all the cast and crew, Deepak sir, editor, and YG Mahendran sir, and Mayam Gopi sir, and to everybody, enoda annan Deepak annan, thank you so much. Thank you Lirtika, to everybody. And last but not the least, I should thank to all the technicians. They are the real hero. And to all the light officers, and to all the production anna, because production anna, thank you. Na romba nalla Tamil saapadu saapte. Thank you so much for that. And I would like to thank my stylist Aishwarya. Aishu, thank you so much. Without you, I don't know where would I been. And enoda Tamil teacher Archana Kottige, she's my very close friend in Kannada. So she's the one who taught me Tamil. She's the one who taught me Tamil dialogues and all. ஸோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் பேர் விட்டுட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மனிதன் தெய்வம் ஆகலாம் படம் பாருங்க. April 10th ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு படம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாருங்க. And I'm sure you'll enjoy. And தமிழ் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பேர் வித் மை தமிழ். நெக்ஸ்ட் படம் தமிழ் பொண்ணு மாதிரியே பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். தேங்க்யூ டு எவ்ரிபடி. தேங்க்ஸ். April 10th, April 10th இந்த மூவி பாருங்க. தேங்க்யூ. செல்வராகவன் சார் கூட நான் நடித்தேன். அவங்க கூட நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னா பார்த்துட்ருப்பேன், சில ஆடெல்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அவங்க பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும் போல இருக்குது, நல்லா பெருசாக கொண்டு போய் சேர்ப்பாங்க போல இருக்குன்னு. அது ஒரு நாள் எனக்கு அமைகிறதுல சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் சரி ஒத்துக்கிட்டேன், போய் பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று யாரும் வேலை செய்யலை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி கொஞ்சம் நம்ம நான் மட்டும்தான் நின்று வேலை செய்கிறேன். முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க. நான் அப்புறம் என் அசிஸ்டண்ட்டை கேட்டேன், இவங்களாம் எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஆக்சுவலாக. இப்படியெல்லாம் தான் படம் எடுத்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. இந்த டென்னிஸ் இதெல்லாம் ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு டெஃபினட்டாக ஒரு கூலி கடவுள் கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கூட இருந்தார். அப்புறம் ஒரு நாள் டென்னிஸ் சொன்னார், சார் இவர் தான் ப்ரொடியூசர். சரி. அப்புறம் நிறையா வாட்டி அவர் இங்கே வருவார். நான் பார்த்து யோசிச்சிருக்கேன், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கலான்ட்டு இருக்காரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தட்ஸ் ஜோக்ஸ் அபவுட் இஸ் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் அஸ்.
யா மியூசிக் நான் கேட்ட உடனே 4 லைன் தான் கேட்டேன். 4 லைன்னு யார் மியூசிக் டைரக்டர் டேக்ஸ் மீ டு சே ஓகே டைரக்டர் கூப்பிட்டு கேட்டு யார் நல்லா இருக்குங்க, சவுண்டிங் நல்லா இருக்கணும் மியூசிக்னா. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஆல் தி பீப்புள் ஒர்க் தேர் லைக் ரியலி ரியலி வெல். கௌசல்யா மேம் என்னங்க சொல்கிறது, நாங்கள் அப்படியே பார்த்து சொல்லு ஊற்றிருக்கோம். திடீர்னு கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சோன்னா ஐயோ மாடை இவங்களா இல்லைம்மா, அவங்க இருக்கிற இடமும் தெரியாது, இருக்கிற எதுவும் தெரியாது, அவ்வளோ அமைதியானவங்க. அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டு குஷி. அவங்க எங்கேயோ இருந்தால் கூட இங்கே நம்மளுக்கு தெரியும், ஓ எங்கே குஷி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நிஜமாக ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வந்து வரப்பிரசாதம் வேணுங்க. நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த முகம் கொஞ்சம் கூட சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே சிரிப்பு தான். அதுக்கு மாதிரி இன்னொன்று கேட்டுக்கிறேன் நான், உங்களுக்கு எப்போ என்ன தடங்கள் இருந்தாலும், எந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் குஷியை கொஞ்சம் தமிழ் பேச சொல்லுங்கள், உடனே எல்லாம் சரி. ஸோ இது ஒரு நல்ல டீம், இது ரொம்ப பெருசாக வரணுன்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ.